நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 மீட்டர் லாங் லேடர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஏணி, இந்த மாதிரி ஒரு ஏணி வந்து 5 மீட்டர் லென்த்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏணியோட லென்த்து தான் 5 மீட்டர் லாங்கு. லீனிங் டுவர்ட்ஸ் அ வெர்டிக்கல் வால் சச் தட் இட் ரீச்சஸ் த வால் அட் அ பாயிண்ட் 4 மீட்டர் ஹை. இந்த ஏணி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வாலில் செவுரில் வந்து சாஞ்சிருக்கு. அப்படி சாஞ்சிருக்கும் போது எந்த ஹைட்டில் வந்து வாலில் சாஞ்சிருக்குன்னா 4 மீட்டர் ஹைட்டு. அப்போ வாலோட டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 4 மீட்ரு, ஏணியோட ஹைட் வந்து 5 மீட்டரு. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது தான் இந்த வேல்யூ ஏபிசிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் மூவ்டு 1.6 மீட்டர். இப்போ இந்த லேடரோட ஃபுட் இருக்குல்ல, இது வந்து 1.6 மீட்டர் தள்ளி நகர்ந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏணியோட ஹைட்டு நார்மலாக ஸ்லாண்டிங்கில் இருக்கும். இதே நகர்த்தினோன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த பக்கம் வால் கிட்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஏணி தான் வந்து லேடர் இங்கிட்ட நகர்ந்து 1.6 மீட்டருக்கு நகர்ந்து இங்கே வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.6. இப்படி நகரும் போது இந்த வேல்யூ 4 மீட்ரு, இதுலேருந்து இங்கே ஸ்லாண்டிங்கில் இருக்கும் போது தான் 4 மீட்ரு. இங்கே வரும்போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துன்னு தெரியாது. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர் வுட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ் ஆன் த வால். இப்போ இங்கேருந்து ஏணி இங்கே மேலே நகர்ந்துருக்குல்ல, அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நகர்ந்துருக்கும் ஏஇங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி இந்த ட்ரையாங்கிளை வந்து வரைஞ்சிக்கிட்டு நேமிங் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்கில் இருந்ததுக்கு ஏபிசின்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மூவ் ஆனதுக்கு டிஇன்னு கொடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ ஒய், ஏன்னா அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால அது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது 4 அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 1.6ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் ஏனியோட வேல்யூ ஹைட் வந்து 5 மீட்டர்னு தெரியும். ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வந்து ஏபிசி தான், அது தனியாக இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ ஏபிசிங்கும் போது ஏபி 4 சென்டிமீட்டரு, ஏசி 5 மீட்டர். சேம் அதே பித்தாகரஸ் தியரம் படி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ 5 ஸ்கொயரு, ஏபியோட வேல்யூ 4 ஸ்கொயரு, பிசி தெரியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த ப்ளஸ் 16 ஈக்குவல் வரல -16 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் 9. இப்போ பிசி வேணால் ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா 3 தான் வந்து பிசியோட வேல்யூ. ஸோ பிசி வந்து நம்மளுக்கு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக 3ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிசி எப்படி எழுதலாம், நம்ம பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். ஏன்னா பிசிங்கிறத பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசினா பிசியோட வேல்யூ 3, பிடி வந்து எக்ஸு ப்ளஸ் டிசி வந்து 1.6. நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ ப்ளஸ் 1.6 வரல, -1.6 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1.4 மீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ 1.4 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் பிடியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த லேடர் நகர்ந்து போணுச்சுல அந்த பெரிய ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரையாங்கிள் இபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இபிடிங்கிறதுக்கு பிடி வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். பிடியோட வேல்யூ 1.4 மீட்டர்னு கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1.4 மீட்டரு. இடிங்கிறது அந்த லேடரோட லென்த்து, அது 5 மீட்டரு. இபிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இபிஏ ஃபுல்லாக எப்படி எழுதலாம்னாக்கா இஏ ப்ளஸ் ஏபின்னு எழுதலாம். ஸோ இஏ வந்து ஒய்இ, ஏபி வந்து 4 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தானே நம்மளுக்கு இபி வரும். அதனால இதை எப்படி எழுதிக்கணும்னா 4 + ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இபியை. ஸோ இப்போ வந்து சேம் அதே பித்தாகரஸ் தியரம் படி அப்ளை பண்ணும்போது இடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இபி ஸ்கொயரு ப்ளஸ் பிடி ஸ்கொயர். அப்போ இடிங்கிறது 5 ஸ்கொயரு, இபி தெரியாது நம்மளுக்கு, அதனால் இபி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் பிடி வந்து 1.4 ஸ்கொயரு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இபி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 1.4 ஸ்கொயர் பண்ணால் 1.96. இந்த ப்ளஸ் 1.96 ஈக்குவல் வரல, மைனஸ் ஆகிடும். ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் 23.04 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4.8 தான் நம்மளுக்கு என்னென்னா இபி. ஸோ இபியை இன்னொரு எப்படி எழுதலாம், 4 + ஒய்ன்னு எழுதலாம். அப்போ 4 + ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.8னா ஒய் வேல்யூ தான் வேணும். +4 வரையில் -4 பண்ணால் 0.8 தான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ. ஸோ கொஸ்டின்லேயே அதான் கேட்டிருக்காங்க, அந்த ஏஇயோட லென்த் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் ஆன்சர் வந்து 0.8 மீட்டர் தான் நம்மளுக்கு இதோட ஆன்சர்.